الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وأيضا قال إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த ஜமாஅத் தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை செய்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த விஷயத்தை காட்டிலும் சிறந்த ஒன்றையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். படைப்பினங்களில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா படைப்பையும் விட மனித படைப்பு மிகவும் சிறந்தது. அதே போல இடங்களிலேயும் சிறந்தது. எல்லா இடத்தையும் விட காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடம் சிறந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை காட்டிலும் ஒரு சிறந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தில் இப்படி சொல்கிறார், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது வெறும் 12 மாதம் தான். ஃபிஹா மின்ஹா 4 ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் மிகவும் சங்கையான மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த 4 மாதங்கள் எது? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக. அதற்கு பின்னால் 4வதாக ரஜப் மாதம். நாம் இன்னும் 2 நாட்களில் அல்லது 3 நாட்களில் அடைய இருக்கக்கூடிய ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்திலே சங்கையான மாதம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த 4 மாதங்களிலே போர் செய்வதற்கு தடை. அரபு தேசத்திலே ஆரம்ப காலத்திலே பல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் போர் செய்வாங்க. ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும், அதுக்கு ஒரு பரமன சண்டை ஆயிடும். வம்சமா அதுக்கு உண்டான சண்டையை போடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது இந்த 4 மாதங்களில் போர் செய்வதற்கு தடை என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு குறிப்பிட்டு காட்டினார். அப்பொழுது இந்த நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதம் என்பது சங்கை பொருந்திய மாதம். இந்த மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே நமக்கு அதனுடைய சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த மாசம் வந்து ஜமாதுல் ஆஹிர், இதுக்கு அடுத்து ரஜப். இதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி ஜும்மாவிலே ரஜபினுடைய சிறப்பை பற்றி பேசினார்கள். அதன் அடிப்படையாக கொண்டு பெருமானாருடைய சுன்னத்தாக இந்த கடைசி வாரம் ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி வாரம் ஜும்மாவாகி இந்த நாளிலே ரஜபினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ரஜபை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயானிலே சொல்லும் பொழுது ரஜப் மாசத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹியரத்துல்லாஹி மினஷ் ஷுஹூர், இந்த ரஜப் மாசத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார், தனக்கான மாசமாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். தொடர்ந்து சொன்னார்கள், ரஜப் ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். ரஜப் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். காரணம் என்ன தெரியுமா? நாம் ரஜபுக்கு பின்னால் ஷாபான், ஷாபானுக்கு பின்னால் ரமலான். இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ரஜப் மாதத்தை சிறப்புப்படுத்தி அந்த ரஜப் மாதத்தில் நமக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுத்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழித்து அந்த ரமலானுடைய மாதத்திற்கு நாம் நுழைவதற்கு முன்னால் நம்மை ஒரு பரிசுத்தமான ஒரு அடியாராக மாற்றி அல்லாஹ் தஆலா ரமலானை எதிர்நோக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அதனால ரஜபை அல்லாஹ் தஆலா என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம், வ ஷஅபானு ஷஹ்ரி,
ஷாபான் என்பது என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ரமதானு ஷஹரு உம்மத்தி, ரமதான் மாதம் இருக்கிறதே அது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று பெருமானார் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டாங்க, ஷஹருல்லாஹ் அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதுக்கு உண்டான விளக்கம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அன்னஹு மக்சூஸுன் பில் மக்ஃபிரா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை காட்டுவதற்கு, பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அந்த மாதத்தை பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான், இருந்தாலும் பிரத்யேகமாக இந்த மாதத்தில் மக்ஃபிரத்திற்காக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். மன் அஸம ஷஹரு ரஜப், யார் ரஜப் மாதத்தை சங்கைப்படுத்துவாரோ ஃபகத் அஸம அம்ருல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர் சங்கைப்படுத்தி விட்டார். வமன் அஸம அம்ருல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை சங்கைப்படுத்தினாரோ அதுகல ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஜன்னாத்தின் நஈம் என்று சொன்னால் அது ஒரு சொர்க்கம். சொர்க்கத்தில் 8 வகையான சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவரை புகட்டுவான். தொடர்ந்து சொன்னார்கள், வஅவுஜபஹு ரமதானுல் அக்பர் ரிதுவானுல் அக்பர், வஅவுஜபஹு ரிதுவானுல் அக்பர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் பெரிய தன்னுடைய பொருத்தமான விஷயங்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். யாருக்கு? இந்த மாதத்தை யார் சங்கைப்படுத்துவாரோ அந்த மாதத்தை எப்படி சங்கைப்படுத்துவது, அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். துவாயிஃபு ஃபீஹில் ஹஸனாத், தொடர்ந்து அவருடைய சிறப்புல சொன்னாங்க, இந்த மாசத்துல, ரஜபுடைய மாசத்துல ஏதாவது ஒரு நம்ம சின்ன நன்மையை செய்தாலும் அந்த நன்மை அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக்கி தருவான். துஸ்தஜாபு ஃபீஹி தஅவாத், அந்த மாதத்திலே நம்ம என்ன துஆ கேட்டாலும் அது கபூலாக்கப்படும். வதுஃபஜ்ஜிர ஃபீஹில் குர்பாத், அந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். லா துரத்து லில் முஃமினீன ஃபீஹி தஅவாத், ஒரு முஃமினுடைய துஆ என்பது அது தடையாவே இருக்காது, அவனுக்கு அது உடனே கபூலாக்கப்படும். வமன் ஸல்லா ஃபீஹி ரஹிமா, இங்கதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை எப்படி சங்கைப்படுத்தணும் என்பதை அப்படியே சொல்லிட்டு வராங்க. வமன் ஸல்லா வமன் வஸலா ஃபீஹி ரஹிமஹு, யார் தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய உறவினர்களை ஒன்று சேர்ந்து வாழ்வார்களோ, அவர்களுடன் சேர்ந்து வாழ்வார்களோ, வஸலல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த பூமியிலும் நாளை ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா அவருடன் சேர்ந்து வாழ்வான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசிக்கிறது இல்ல, அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்ல, அக்கா தம்பி பேசிக்கிறது இல்ல, மாமியார் மருமகர் சண்டை, அதனால பல நாட்கள் பல மாதங்கள் பேசாம. ஆனா இந்த மாதத்துல யார் தன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தும் என் பக்கம் தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சது, யார் அப்படி இறங்கி தன்னுடைய அவர்களுடைய சகோதரருடன் அவருடைய உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வாரோ அவருடன் அல்லாஹ் தஆலா துனியாவிலும் ஆகிரத்திலும் சேர்ந்து வாழ்வான். தொடர்ந்து சொன்னாங்க, ஒமன் ஆத ஃபீஹி மரீவன், யார் இந்த மாசத்துல ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பாரோ, நோயாளியை நலம் விசாரித்தால் அமரஹுல்லாஹு கிராமன் மலாயிகத்திஹி, அல்லாஹ் தஆலா பல மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவானா, பிஸியாரத்திஹி வ தஸ்லீமு அலைஹி, அவரை போய் சந்தித்து விட்டு அவருக்கு சலாம் சொல்லி விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்புவார். யாருக்கு? இந்த மாதத்தில் யாராவது ஒரு நோயாளியை நலம் விசாரித்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நோயாளியார் படுத்து கிடக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பல ஆசைகள் இருக்கு, எந்திரிச்சு நடக்கணும், நம்மளுக்கு ஆஃபியத்து வரணும், பல ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்ம நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள நலம் விசாரிச்சு, இப்படி நம்ம நலம் விசாரிப்பதினால் அல்லாஹ் தஆலா பல நன்மைகளை வைத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த மாதத்தில் பிரத்யேகமாக மலக்குமார்களை விட்டு நமக்கு சலாம் சொல்லி நம்மளை சந்திக்க சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. தொடர்ந்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமன் ஸல்லா ஃபீஹி அலா ஜனாஸத்தின், யாராவது ஒரு ஜனாஸா தொழுகையில கலந்துட்டார்னா, யாரோ ஒருத்தருடைய ஜனாஸா, அவருடைய ஜனாஸா தொழுகையில இந்த மாதத்தில் ஒருவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் ஃபகஅன்னமா அஹ்யா மௌஇதா, அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அப்படியே புதைச்சிருவாங்க, உயிரோட வச்சு புதைச்சு கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த புதைக்கப்பட்ட அந்த குழந்தையை அவர் தன்னுடைய பொறுப்பில் எடுத்து அந்த குழந்தையை பாதுகாத்து உயிருடன் வளர்த்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரே ஒரு ஜனாஸா தொழுகையில் தொழுதால் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் கொடுக்கிறார். தொடர்ந்து சொன்னார்கள், வமன் அத்அம முஃமினன் துஆமா, யார் ஒரு முஃமினுக்கு உணவு கொடுப்பாரோ, உணவு கொடுத்தால் அஜ்ரஸஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி அலல் மாஇதா, அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாள்ல ஒரு டைனிங் டேபிள்ல அவர் அல்லாஹ் தஆலா உட்கார வைப்பார். பல வகையான உணவுகள் இருக்கும்.
இதை விட சிறந்தது என்னன்னு சொன்னா அலைஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யாரு கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து இவ்வளவு வகையான உணவுகளை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முஃமினுக்கு நாம் உணவு கொடுத்தால் இவ்வளவு பெரிய தரஜாவை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அடுத்து ஒமன் சகா ஷர்பத்தன் மினல் மா, யாராவது ஒரு முஃமினுக்கு தாகத்தில் இருக்கிறவருக்கு ஒரே ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா சகாவுல்லாஹு மின் ரஹீகுல் மக்தூம், நாளைக்கு கியாமத் நாள்ல அவ்வளவு தாகம் இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா இமாம்கள் ஹதீஸ்ல வச்சு சொல்றாங்க, இந்த கடல்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் குடித்தாலும் அவ்வளவு கடல்ல இந்த உலகத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு கடல்ல, அது எல்லா தண்ணியும் அந்த ஒரு மனுஷன் குடிச்சானாலும் அவனுடைய தாகம் தீராது. அப்படிப்பட்ட அந்த கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு தண்ணீரை போட்டுவான். அந்த தண்ணீர் அவனுக்கு அந்த தாகத்தை போக்கி விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய ரஜப மாதத்தில் ஏதாவது ஒரு தாகத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கோ அல்லது ஏதாவது விலங்குகளுக்கோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ஒரு பெண்மணி ஜானின்னு சொன்னா விபச்சாரி, பாவமே செய்து வாழ்ந்தவர். அந்த விபச்சாரி ஒரு தெருவுல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய்க்கு தண்ணி தேவைப்படுது, தாகத்துல தொங்க போட்டுட்டு நாட்டை தொங்க போட்டு கத்திக்கிட்டு இருக்குது. கிணத்தை எட்டி பார்க்குது, ஆனா அதால தண்ணி எடுக்க முடியாது. அப்ப அந்த விபச்சாரி என்ன பண்றானா, தன்னுடைய செருப்பை தன்னுடைய சால்வையில கட்டி அவருடைய செருப்பை வச்சு தண்ணியை நாய்க்கு கொடுத்தான். இந்த ஒரு செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தண்ணி கொடுத்த இந்த செயலின் காரணமாக அந்த பெண்மனுடைய அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தையும் அழித்து அவருக்கு நன்மையை கொடுத்து அவரை சொர்க்கத்தில் நுழை வைத்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விலங்குக்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் என்று சொன்னால், ஒரு முஃமினுக்கு இரக்கம் காட்டி எவ்வளவோ ஏழைகள் எவ்வளவோ மக்கள் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க, ஏதாவது எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம அந்த நேரத்துல நமக்கு சிந்தனையில் வர வேண்டியது நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய தர்ஜாவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாகத்தை அவ்வளவு தாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாகம் போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்திற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், நாளை மறுமையினுடைய ஞாபகம் வர வேண்டும். அப்பொழுது நீங்கள் செய்வீர்கள், அவர்களுக்கு என்ன வேணுமானாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கு மனம் அப்பொழுது வரும். எனவே தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமன் கஸா முஃமினன், யார் ஒரு ஏழை முஃமினுக்கு ஆடை வாங்கி கொடுப்பாரோ சகாவுல்லாஹு அல்ஃப முஹல்லலத்தின் மின் ஹிலலில் ஜன்னah, யாராவது ஒரு ஏழைக்கு ஆடை வாங்கி கொடுத்தால், வரக்கூடிய ரமலான் மாதம் எவ்வளவு ஏழைகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் புது சட்டை போடணும்னு ஆசை இருக்கும், நம்மள அழகான சட்டை வாங்கி போடுவோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். ஆனா எவ்வளவு ஏழைகளுக்கு அவர்கள் ஏதாவது திருமண விசேஷம்னா கூட போடுறதுக்கு ஒரு சட்டை இருக்காது, ரமலான் மாதம் வருது அந்த நாட்கள்ல போடுறதுக்கு ஒரு நல்ல ஆடைகள் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு இந்த சிந்தனை வர வேண்டும். எந்த சிந்தனை? நாளைக்கு அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளிலே யாராவது ஒருவர் இந்த துனியாவில ஒரு முஃமினுக்கு ஏழை முஃமினுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்தால், நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா 1000 ஆடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவான். சொர்க்கத்தினுடைய ஆடை, நம்ம துனியாவுடைய ஆடை ஒண்ணு வாங்கி கொடுத்தா நாளைக்கு சொர்க்கத்தினுடைய ஆடை 1000 ஆடை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு ஏழைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள். திருமணத்துடைய காலம் இது, எங்க பார்த்தாலும் திருமணம். மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் விருந்திற்கு ஏழைகள். ஆனா இன்னைக்கு ஒரு திருமணத்துல ஏழை உள்ள வந்துட்டான்னு சொன்னா அவனை அடிச்சு துரத்துறது. நீ யாரு? மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? அவர் பாவம் உணவு இல்லைன்னு வந்திருப்பாரு, அவனை அடிச்சு துரத்துறது. நம்ம சோசியல் மீடியாக்கள் பார்க்கதான் செய்யணும், எடுத்து தரத்தரன்னு எடுத்து வெளியே போடுறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி என்ன தெரியுமா? எல்லா செல்வந்தர்கள் எல்லா பணக்காரர்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த திருமணத்தினுடைய விருதிற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் நம்முடைய சொந்தங்கள், அதற்கு பின்னால் சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், அதற்கு பின்னால் தான் எல்லாம். ஆனால் இன்று அப்படியே மாறி இன்னைக்கு திருமணத்துடைய ஆடம்பரத்தை பார்க்கணும். உணவெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா இந்த ஐஸ்கிரீம், அங்க ஒரு பாப்கார்னு, இங்க ஒரு சோம்பப்படி, இப்படி உணவு செலவுகள். இந்த செலவுகளை குறைச்சி இன்னும் அவர்களுடைய அந்த செலவை வைத்து அவர்களுடைய மகனுக்கு திருமணம் செய்வதை போல எவ்வளவு குமரிகளுக்கும் திருமணம் செய்வதற்கு உண்டான செல்வம் அவர்களிடத்திலே இருக்கும். அந்த செலவை குறைச்சிட்டாருன்னா, ஆனால் இதுவெல்லாம் அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகிரத்தினுடைய சிந்தனை இல்லை. ஆனால் நாம் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதையெல்லாம் நாம் சிந்தனை வைத்து குறிப்பாக இந்த மாதத்திலே ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய இந்த மாதம். தொடர்ந்து சொன்னார்கள், ஒமன் அக்ரம யதீமன், யார் ஒரு யதீமுக்கு அம்மாத்தா இல்லாத ஒரு குழந்தைக்கு இறக்கம் காட்டுவாரோ, இறக்கம் காட்டி வெறும் தலையில அவருடைய தலையை தடை விட்டாருன்னு சொன்னா, அவர் அந்த குழந்தையினுடைய தலைமுடி எவ்வளவு முடிகள் இருக்குமோ, எவ்வளவு ரோமங்கள் இருக்குமோ,
அந்த அளவுக்கு ரோமங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க, வெறும் தலையை விட்டாலே அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சவாபு கொடுக்கிறான்னு சொன்னா, அவர்களுக்கு நாம் எவ்வளவோ செய்ய வேண்டியது செய்தால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சவாபை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் அதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். தொடர்ந்து சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரஜப் மாசத்திலே வெறும் ஒரே ஒரு இஸ்திக்ஃபார் செய்வாரோ, ஒரே ஒரு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வாரோ, அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எனவே இந்த மாதத்தை பற்றி பெரிதாக பல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், குறைந்தது இந்த ஒரு மாசத்துல ஒரு நோம்பாவது நம்ம வைக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷாபானிலும் நோம்பு அதிகமாக வைத்தார்கள். ஏன்னு சொன்னா, ரமலான்ல நம்ம இந்த 2 மாசமும் நோம்பு வைக்காம திடீர்னு ரமலான்ல நம்ம புதுசா நோம்பு வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு கஷ்டங்கள் தெரியும். எனவே அது ஃபர்தான நோன்பு, அதை நம்ம விடக்கூடாது. விட்டால் அதுக்குண்டான தண்டனை. அதனால் ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நம் நஃபிலான நோன்புகளை வைத்து நம்மளுடைய உடலை நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்திற்கு உண்டான தயாரிப்பில் நாம் இருக்க வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரஜப் மாசத்தில் ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் அவருக்கு நாளை சொர்க்கத்திலே அவருக்குண்டான ஒரு ஆறு ஓடும். அவருக்குன்னு ஒரு ஆறு, அந்த ஆறினுடைய பெயர் ரஜப். அந்த ஆறுடைய பெயரே ரஜப். அந்த ரஜப் யாருக்கு? இந்த ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு வைத்தவருக்கு என்று சொன்னால், இந்த ரஜப் மாதத்தில் எவ்வளவு நோன்பு வைக்க வேண்டுமோ அவ்வளவு நோன்பு வைக்க வேண்டும். எவ்வளவு ஷாபான் மாதம் அடுத்து அந்த மாதத்தில் நம்மளுடைய நோன்புகளை வைக்க வேண்டும். குறிப்பாக ரஜப் மாதத்திலே 27 அன்னைக்கு மியராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த 27 அன்னைக்கு பிரத்யேகமாக அந்த நாட்களில் நாம் நோன்பு வைத்தாலும் தவறல்ல. எனவே அந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதேனும் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் நாம் நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொண்டு ரமலானுக்கு உண்டான தயாரிப்பில் நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் அடையக்கூடிய இந்த ரமலானை பரிசுத்தமாக அடைந்து இந்த ரஜபிலும் ஷாபானிலும் நம்மளுடைய அமல்களை எல்லாம் சீர்படுத்தி நம்மளை முழுவதுமாக அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். எனவே இந்த ரஜப் மாதத்தை பயன்படுத்தி அதற்குண்டான பலனை அடையக்கூடிய நசீப் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் தஆலா தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி வபரகாத்துஹு.